ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் நம்பர் 1 போயிட்டாங்க. 1 மேலே போயிட்டாங்க, ரேங்க்ல நம்பர் 1. இவ்வளோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது அவங்களோட, எக்ஸப்ட் ஷாதுலு. எனவே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை. அப்புறமா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவார். சுனிலும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கோச்சில் மன்பிரீத் சிங்கோ துசி கி தேதரா அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் பேசினாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அப்புறம் எடுத்துகிட்டு வராங்க என்ன பேசுகிறாங்க. ஏன்னா சுனில், பர்வேஸ் பன்ஸ்வால்லாம் இவர் மன்பிரீத் கிட்ட விளையாண்டவங்க அவர் கோச்சிங்கில் குஜராத் ஜெயண்ட் இருக்கும்போது. சரி, அதுக்கப்புறம் வரும். இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கோரை டச் பண்ணிட்டு போயிடலாம். ஹரியானா யூ மும்பாவை 48-39 ஜெயிச்சாங்க. அஜித் சௌஹான் 18, அவங்க கேப்டன் சுனில் 1, பர்வேஸ் பன்ஸ்வால் 2. இதுதான் அவங்க பாயிண்ட் யூ மும்பாயில். வேற ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் 10 பாயிண்ட் மேலே எடுத்துட்டாங்க. ஆமாம், சிவம் பட்டாரே 11, விஷால் டாட்டே 11 அண்ட் ஷாதுலு 10. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, டிஃபென்ஸ் டிசைட்ஸ் த மேட்ச். டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு யூ மும்பை. ஏன்னா சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் மெயின் ஜோடி, 2 டாப் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் அவங்க. பட் அவங்க ஃபெயில் ஆனால் இப்படி தான் ஆகும். ஸோ அங்கே ஷாதுலு நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தா ஒரு பக்கம் வச்சுருவோம். கோச் இதுக்கு வந்துடும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஜெய்தீப் தான் வந்தார். ஜெய்தீப் என்ன கேட்டாங்கன்றதை கடற்கடன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு பதிலுக்கு டேரெக்டாக போயிடுறேன். அவர் சொன்னார், ஜெய்தீப் எங்கள் டீம் ரொம்ப நல்லா விளையாடுது, ரைடிங் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், கான்ஃபிடென்ஸ் இருக்குது எங்களுக்கு எங்கள் பிளேயர் மேலே. அவங்க பெஞ்சு ஸ்ட்ரென்த்து கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் எப்பப்போ நாங்கள் மேட்ச்சில் பின்னாடி இருந்தாலும் கம்பேக் கொடுக்குறோம் ஸ்ட்ராங்காக. ஏன்னா எங்களோட ஸ்ட்ரென்த்தே ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே எங்களோட ஸ்ட்ரென்த்து. எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாரு. இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, ஷாதுலு ரொம்ப பயங்கர எனர்ஜியாக இருக்கார், அது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அட்வான்டேஜாக இருக்கா எப்படின்னு. அவர் சொன்னார், எஸ், வெரி வெரி ஈஸி ஆஸ் அ கேப்டனாக எனக்கு. ஏன்னா ஷாதுலோட ரிதம், அந்த எனர்ஜி லெவலில் எவ்வளோ கொண்டு வராரோ நான் அப்பப்போ சொல்லுவேன், இன்னும் கொண்டு வா அப்படின்னு. எப்படி விராட் கோலி கொண்டு வருவார் கிரவுண்டில் கிரிக்கெட்டில், அது மாதிரி எனர்ஜி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிளேயர்ஸ்க்கும் அது பரவுது. நாங்கள் எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக ஆயிடுறோம். அதுவும் இல்லாமல் ஷாதுலு இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். அவரே டிஃபென்ஸுக்கும் ரைடுக்கும் அப்பப்போ மேட் உள்ளே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது எனக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு, என்னோடய வேலையை கம்மி ஆக்கிடுச்சு. அதனால் வெரி குட் டு ஹேவ் ஷாதுலுன்னாரு. ரைட், அப்படியே கேப்டன் வந்துடும். கோச்சிட்டு வருவோம். மன்பிரீத் சிங் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர் எடுத்துன்னு கேட்ட கேள்வி சொன்னார், இது பாருங்கள், 2 டீமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பிகேஎல் உங்களுக்கு யங்ஸ்டருக்கு பச்சோங்க இல்லையா, யங் பிளேயருக்காக உள்ளது தான் அந்த கபடி. எல்லா யங் பிளேயர்கிட்டும் ஸ்கில் லெவல் ரொம்ப ரொம்ப இருக்குது. ரைடு ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், எல்லா டீமும் தான் நான் சொல்கிறேன். யூ மும்பா ரைடர் வரும்போதெல்லாம் எங்களோட ஃபுல் டிஃபென்ஸ் அவங்க ஸ்கில்லை காமிச்சு அவங்கள அவுட் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் விளையாட முடிஞ்சுது, சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் நல்ல ரிதமில் வந்தோம். அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ரைடர் பயங்கர ரிதமில் இருந்தாங்க யூ மும்பான்னாரு. அண்ட் என்னோடய டீமை சம் டைம் எடுத்துச்சு ரிதம் வரத்துக்கு. செகண்ட் ஹாஃப் அப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சிது பிரேக்கில். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கில் பிளேஸ் வித் ஸ்கில். இந்த ஸ்கில் அந்த ஸ்கில் விளையாடும் போது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருக்கும். அண்ட் நம்ம கபடியோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா போத்தின் தூர் நெய்யே கி ஆமாம் ஒலிம்பிக் கிளைங்கன்னு, அதாவது அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, நம்ம கபடி ஒலிம்பிக் கூட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். ரைட், அப்புறம் திரும்ப அதான் கேட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ நல்லா விளையாண்டிங்களே, ஃபஸ்ட் ஹாஃபுக்கு எல்லோரும் எப்படி மாற்றினேன், எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. அவர் சொன்னார், சேஞ்ச் குச்சினீங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சேஞ்ச் என்னோடய ஒப்பீனியன் மாதிரி நோ டிஃப்ரென்ஸு. அந்த பிளான் பண்ணி இறங்குனாங்க ஃபஸ்ட் ஹாஃபில், அது சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அண்ட் ஆஃப் டயத்தில் அந்த 5 நிமிஷம் நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எங்கே தவறு நடக்குது, எங்கே இவர் என்ன பண்ணோம், அவர் என்ன பண்ணோன்னு. கார்னர் கவருக்கு கொஞ்சம் நிறையா இது கொடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்தா, உங்களால் தான் ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச்சு. டிஃபென்ஸ் ஒன்லி வில் வின் திஸ் மேட்ச். ஏன்னா ரைடர் வச்சு ஜெயிக்க முடியாது. அவங்க அஜித் சௌஹான் 18 எடுத்துட்டாருன்னு அதை சொன்னேன். நீங்களாம் ரொம்ப அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறீங்க, அந்த அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ பார்த்து ஜாக்கிரதை பின்னாடி போய் பிடிங்கினாங்க. ரைடர் வரும்போது ஒரு சைட்லேருந்து அட்டாக் பண்ணுங்கள். ஜப் ரைடர் ரிதம் ஒன்றா சவுக்கா செக்க மாறினீங்க கோஜருத்துனீங்க. அதாவது ஒரு ரைடர் ரிதத்தில் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த நேரத்தில் போய் 4 அடிக்கிறேன் 6 அடிக்கிறேன், நிறைய கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தார். 4 அடிக்கிறேன் 6 அடிக்கிறேன்னு அடிச்சா நம்ம அவுட்டு தான் ஆகும், சம்டைம்ஸ் விட்டு பிடிக்கணும், அந்த மாதிரி ரைடரை விட்டு பிடி அப்படின்னா. அவர் பீச்சர்ஸ் போல்கே கலா பேடிகா யார் அப்படின்னாரு. அதாவது பின்னாடி நான் கத்தி என் தொண்டையே வலிக்குது அப்படின்னாரு. அண்ட் யங் பிளேயர் கான்ஸ்டன்ட்லி அவங்களுக்கு எதாவது நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க நல்லா பிரமாத் பண்ண போகிறாங்க. தே நீட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால. ஆனால் யூ மும்பாக்கு அப்படி இல்லை, அவங்க பிளேயர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க கோச்சுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சு கார்னர்லேயோ மிடில் கோச் 20 நெய்யான்னு. எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டுச்சு அவங்க டிஃபென்ஸோட, அதனால தான் ஜெயிச்சோன்ட்டாங்க. இவ்வளோக்கும் 2 ரைடர் சூப்பர் டென் எடுத்திருக்காங்க இவங்க ஹரியானாக்கு. ஸ்டில் கிரெடிட் யார் கொடுக்குறாரு, டிஃபென்ஸுக்கு. இதுதான் நான் எப்போதுமே சொல்கிறது, டிஃபெண்டர் வில் வின் யூ டோர்னமெண்ட்டுன்னு, bowlers will win you tournament in cricketன்னு. ரைட், கடைசி ஒரு கேள்வி கேட்டாங்க மன்பிரீத் ஹரியானா கோச்சை, எப்படி ரிதத்தை பிக்கப் பண்ணீங்க, மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகி நம்பர் 1 போய் வந்தீங்க பிறகு எப்படி, அதை கொஞ்சம் சொல்கிறதுன்ற மாதிரி கேட்டாங்க. அவர் தானே பஸ் நசர் மது லகாவ யார் பௌத் முஷ்கில் சே ரிதம் பக்கடான்னார். அதை கண்டு வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான்
இந்த ரிதத்தை கொண்டு வந்திருக்கோம். போன மேட்ச்சில் விஷால் டாட்டையை விளையாட வைக்கல நீங்கள், இன்றைக்கி விளையாட வச்ச பாருங்கள் 11 பாயிண்ட் எடுத்தார். அது காரணம் இருக்குது, யாரை எப்போ விளையாட வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவரும் மகாராஷ்டிரா, விஷால் டீமும் யூமுமா மகாராஷ்டிரா, அந்த இடத்துல இவருக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, அதனால் அவர் யூஸ் பண்ணாரு. அண்ட் விஷால் டாட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். சார் ரிதமை பற்றி கேட்டிங்கன்னா, நான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு மித்தை உடச்சிட்டேன்னாரு. அது இன்னும் மித்தனா 2.5 கோடி கால் எடு, 2 கோடி எடு, 2.25 கோடி எடுன்னு பெரிய பெரிய பிளேயருக்கு பின்னாடிலாம் நாங்கள் போகல, பெரிய பெரிய ரைடர்ஸ்க்கு பின்னாடி நாங்கள் போகல. அண்ட் பட் ஹேவிங் செட் தட் நாங்கள் லக்கி கூட போகாத ஒரு இதில் லக்கி ஆகிடுச்சு. இல்லை சம்டைம் அன்லக்கி கூட சேரலாம். ஏன்னா நான் பவன் ஷராவத்துக்கு ட்ரை பண்ணோம், பட்ஜெட் செட் ஆகலை, அதனால் அவர் எடுக்க முடியல. பட் நெவர்தலெஸ் இந்த டீம் எப்போதுமே ஸோ ரைடரு ஜாயின்ஸ் வித் டிஃபென்ஸ், எங்களோட டிஃபென்ஸ் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்குது. ரைடர்ஸும் அது கூட ஜாயின் பண்ணும்போது 45 நாள் கேம்பில் அந்த எங்கள் ரைடர் எல்லாருமே இந்த டிஃபெண்டர்கிட்ட தான், ஜெய்தீப், ஷாதுல் இவங்ககிட்டலாம் விளையாடும் போது நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. சம்ஜோ ஜெய்சே, முகமது ஷமி அண்ட் பும்ரா நெட்டில் பவுலிங் போடும்போது யங் கிரிக்கெட்டர்ஸ், யங் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கற்றுக்குறாங்க, அதே ஃபார்முலா தான் இதுவும். அண்ட் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். நானும் ஒன்றும் பெரிய கோச்செல்லாம் கிடையாது, இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதான் அதோட காரணம்ன்ட்டு முடிச்சிட்டார். இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு. அப்புறமா நான் அவங்க ஸ்டேஜில் சுனில் அவர் என்ன பேசுகிறேன் சொல்கிறேன். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.